வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் எம்சியு மெய்யழகன். நம்ம வண்டமன் சீரிஸோட எபிசோட் 3, 4 and 5 தான் ஒன்றா பார்க்க போகிறோம். எபிசோட் 5 கிட்டத்தட்ட ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் உள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க. என்னென்ன காமிச்சிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துருவோமா? எபிசோட் 3யோட ஓப்பனிங் நம்ம குட்டி பையன் சைமன் வில்லியம்ஸ்ல தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த சமயத்தில் குட்டி பையனாக இருந்தால் நம்ம சைமன் வில்லியம்ஸ் கிச்சன் பர்னில் வந்து பார்த்தா மாட்டிருப்பாரு. தெரியாதரமாக ஸ்டவ் பற்ற வைக்கிறங்கிற பேரெல்லாம் மொத்த கிச்சனுமே எரிச்சு சாம்பலாக்கி இருப்பாரு. அந்த சமயத்தில் இவனும் அடிபட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லி டாக்டர் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் உடம்புல எந்த ஒரு பர்னிங்கான சிம்டமே பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்காது. பையனும் காமாக தான் இருப்பான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உன்னை கூட்டிகிட்டு போங்க, பட் இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம சைமன் வில்லியம்ஸ் ஏதோ தப்பு பண்ணி கிச்சனை எரிச்சிருக்காரு. என்னதுங்கிறத அந்த சீரிஸ் முக்கியம் எங்கேயுமே சொல்லவே இல்லை. எப்படி இந்த சைமன் வில்லியம்ஸுக்கு பவர் கிடைச்சதுன்னு சொல்லி இந்த சீரிஸில் எங்கேயுமே மென்ஷனே செய்யல. அப்பத்துலேருந்து சைமன் வில்லியம்ஸ் சிரிக்கிறதையுமே நிப்பாட்டான் போலாங்க. பெருசாக எங்கேயுமே நீங்கள் சிரிக்கிறத பார்த்துருக்கவே மாட்டீங்க. எனக்கு என்னமோ வண்டர் மேனை மியூட்டன்ட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க போல தான் தோணுது. மோஸ்ட்லி சீரிஸில் அவங்க எங்கேயுமே மென்ஷனே செய்யலாம். 2-3 இடத்துல தான் பவர் மட்டும் வெளிக்காட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த காரணத்தினால பார்க்கலாம் இவர் என்ன வந்து சொல்ல போகிறாங்கன்னு. அவருடைய அண்ணன் எரிக் வில்லியம்ஸுமே பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. காமி புக்கில் எரிக் வில்லியம்ஸ் ரீப்பராக மாறி இருப்பார். வண்டமனோட ஒரு வில்லனாக சுற்றிட்டு இருப்பார். இந்த சீசன்லேயுமே நம்ம வண்டமனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அண்ணமாக தான் இருப்பாப்பில். ஸோ வண்டமனை அப்பப்போ வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் பார்க்க ஃபன்னாக தாங்க இருக்கும். அப்படியே ப்ரெசென்ட் டைம்க்கு வரும்போது டிஓடிசி இப்போதைக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹைடெக் பிரிசனை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமான பிரிசன். அது பவர்ஃபுல்லான சூப்பர் வில்லன்ஸ் அடைச்சி வைக்கக்கூடிய ஒரு பிரிசனை கட்டிட்டோம். ஆனால் உள்ள யாருமே இல்லையாடா, எங்கள் கம்பெனி திவால் ஆகிடும், வெளியில் போய் ஆளுக்கு 4-5 சூப்பர் வில்லன்ஸ்களை கொண்டு வாங்க, உள்ள அடைச்சி வச்சிருவோம் அப்படிங்கிறது பேசிட்டு இருப்பாங்க. அடே தற்கொலைகளா, கைதிகளை தேடிட்டு இருக்கீங்களா நீங்க? அதுக்காக தான் இப்போதைக்கு கிளேரி சைமனை பிடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சைமன் தப்பே பண்ணலனாலும் அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. வெயிட் பண்ணு, தப்பே பண்ணாத சூப்பர் ஹீரோஸை பிடிக்கிற வேலையை ஹியூமன் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க. இது மியூட்டன்ட்டோட கதை தாங்க. மியூட்டன்ஸ் பெருசாக எந்த தப்புமே பண்ணலனாலும் நார்மல் ஹியூமன்ஸ் மத்தியில் அவங்களை கிட்டத்தட்ட வில்லனைஸ் தான் பண்ணியிருப்பாங்க காமி புக்கில். அண்ட் சில மியூட்டன்ஸை அப்படியே கடத்தி போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணுற வேலையுமே காமி புக்கில் நடந்திருக்கும். ஸோ ஹியூமன்ஸ் வர்சஸ் மியூட்டன்ஸுங்கிற ஒரு ஃபைட் அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கான அடித்தளம் போட ட்ரை பண்ணுறாங்களோ. ஒருவேளை இந்த ப்ரெசென்ட் ஃபியூச்சரில் மியூட்டன்ஸ் அடைச்சி வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கூட மாற்றப்படலாம். ஹியூமன்ஸ் வர்சஸ் மியூட்டன்ஸுங்கிற ஒரு ஃபைட்டு ஆரம்பிக்கிறதுக்கான அடித்தளம் மாதிரி தோணுது. ஒருவேளை இருக்குமோங்கிற டவுட் தாங்க வருது. கிளேரி இப்போதைக்கு ட்ரெவர் ஆட்டி போட்ட அந்த ஃபுட்டேஜஸை பார்த்தா அது முழுக்கவே ஆடிஷன் டிப்ஸாக இருக்குது. இதுலேருந்து நான் என்னத்தை எடுக்கிறது, அவனுக்கு பவர் இருக்கா இல்லைங்கிறத எப்படா கண்டுபிடிக்கிறது? தக்காளி, நாளைக்கு அவங்க அம்மாவோட பர்த்டே, கண்டிப்பாக அவன் ஊருக்கு போவான். கூடவே போய் அவங்க அம்மா கிட்ட ஏதாவது ஒரு உண்மையை போட்டு வாங்கிடு, அதை இதில் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி ட்ரைவர் கிட்ட ஒரு மைக்ரோஃபோனை கொடுத்து அனுப்புவாங்க. வெயிட் பண்ணுறாடே, எப்பா என்னடா நடக்குதுங்க, எந்த உள்ளடா இருக்கீங்க? நம்ம நார்மல் உலகத்திலேயே மைக்ரோஃபோன் டெஸ்டிங் எல்லாத்தையுமே அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அக்செப்டே பண்ண மாட்டாங்க. பெருசா ஏஐ போகிற போக்குக்கு இவனுங்க மைக்ரோஃபோன் டெஸ்டிங்கை தான் வச்சு இந்த பக்கம் வண்டமனை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்னத்தான் சொல்கிறது? அதுவும் அது ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனை கொடுத்தாலாச்சும் பரவாயில்ல. ஒரு மோதிரம் மொத்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸுமே எடுக்குதுன்னா ஒரு ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனை கொடுக்கறதுல என்னடா தப்பு? கொடுத்து அவங்க டேரெக்டாகவே கிளியர் இந்த பக்கம் விட்டு கேட்கலாமே. பட் எனிவேஸ் இப்போதைக்கு ட்ரெவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை மாட்டிக்கிட்டு வண்டமன் கூட பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் வண்டமன் அதனால் அவங்க அம்மாவோட பர்த்டே கூட நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெவர் அங்கே கூட்டு போயிடுவாங்க. ஸோ நடுவில் இவங்க 2 பேருமே அந்த தியேட்டர் பிளே வந்து பார்த்தீங்கன்னா பற்றி பேசுகிற மாதிரி ஒரு சீக்கிரம் சமைக்கப்பட்டிருக்கோம். எனக்கு என்னமோ வண்டமன் படத்தை முடிச்சுட்டு டேரெக்டாக பிளேக்குள்ளே போகிற மாதிரி தான் அடுத்த படமும் சீசனும் வரும்போல தோணுது. பார்ப்போம். இப்போதைக்கு இவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி அவங்க அம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்து போயிருப்பாங்க. அவங்க அம்மாவுமே ட்ரெவரை அன்பாக வரவேற்று இந்த பாட்டுக்குள்ள ஒரு ஆளாகவும் சேர்த்துருப்பாங்க. ட்ரெவர் போனோடனே சும்மா இல்லாமல் ஒவ்வொருத்தர்கிட்ட சைமன் சின்ன வயசில் எப்படி இருந்தான், சின்ன வயசில் அந்த கிச்சன் ஃபயர் அப்போ சைமன் எப்படி பாதிக்கப்பட்டன்னு சொல்லி அந்த உண்மைகளை வயரில் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் யாருக்குன்னதும் உண்மை வர மாதிரியே தெரியல. எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. நடுவில் நம்ம எரிக் மட்டும் அப்பப்போ சைமனை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாரு. முக்கியமாக சைமனை தான் வேலை செய்கிற கம்பெனிலே ஒரு வேலை வாங்கி தரான் வந்து ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இவன் ஆக்டிங் சுற்றிட்டு இருக்கான். கண்டிப்பாக கடைசியில் அந்த குடும்பத்துக்கு காசு தராமல் ஏமாத்த தான் ட்ரை பண்ணுறான். ஊதாரித்தனமாக இருக்க அந்த தம்பியை நல்லவனா மாற்றணுங்கிற ஒரு எண்ணம் அண்ணனுக்கு வர்றது நார்மல் தான். பட் இருந்தாலும் அந்த தம்பியோட அந்த போக்குலையுமே விடணும்ல. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான், அவனை பார்த்துக்க தெரியாதா என்ன? இந்த சமயத்தில் எஸ்கேப் பண்ண நம்ம ட்ரெவர் உள்ள ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது அங்கே தான் எரிக் சைமன் அண்ட் அவங்க அப்பா ஒன்றா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோவில் ஆக்சுவலாக சைமன் செம ஹாப்பியாக தான் இருக்காரு. பட் அந்த ஆக்சிடென்ட் நடந்துட்டு அப்புறம் தான் அவர் முகத்தில் இருக்கிற அந்த ஹாப்பினஸே போயிருக்கும். எந்த அளவுக்குன்னா அவங்க அம்மா கேக் வெட்டுவாங்க. அந்த சமயத்தில் கூட ஆக்சுவலாக சுற்றி இருக்கவங்க என்ஜாய் பண்ணும்போது சைமன் சிரிக்கவே மாட்டார். ஏன்னா டெக்னிக்கலாக அவர் தான் இந்த அவங்க அம்மாவோட பர்த்டே வந்து பார்த்தோன்னா தலைமை தாங்கி நடத்தியிருக்கணும். ஆனால் அவங்க அண்ணன் இந்த வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கும்போது தன்னால் ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியலங்கிற ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யும். அவங்க அம்மா கிட்ட கிஃப்ட்டை கொண்டு போய் கொடுக்கும்போது கூட எரிக், நான் உங்களுக்கு கொடுத்த காசை நீங்கள் அவங்க கிட்ட கொடுத்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரானா, அது நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் தானே, ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லாதவன் அப்படிங்கிற மாதிரி சைமனை போட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. ட்ரெவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ சைமன் செம்ம காண்டாகி அந்த கவுண்டர் டாப்பை போட்டு உடச்சிருவாங்க. செம்ம சீக்வன்ஸ் அது. சைமனோட பவர் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி இது வரைக்கும் டீட்டெயிலாக எங்கேயுமே சொல்லலை. பட் அவருக்குள்ளது பார்த்தீங்கன்னா எனர்ஜி பல்ஸ் ஆகி ஒரு வேவ் போல் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வருது. அதை இன்டென்சிஃபை பண்ணி இல்லைனா அந்த வேவை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பிளாஸ்ட்டாக இந்த பக்கம் வெளிவிடுறாரு போல். அந்த வகையில் தான் சைமன் பறக்கிற மாதிரியே சீசனோட எண்ணெய் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைமனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அயனுக்கு எனர்ஜிங்கிறது ஒரு அலை வடிவத்தில் வெளில வருது. அந்த அலை ஃபோக்கஸ் பண்ணப்பட்டு ஒரு பிளாஸ்ட்டை உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. காமிக்கில் அது கம்ப்ளீட்டாக வித்தியாசங்க. ஸோ சீரியஸில் அவங்க ஒழுங்காக தான் வந்து மென்ஷன் செய்யலை. பார்ப்போம்.
கடுப்பான நம்ம சைமன் ட்ரெவர் முன்னாடி தன் பவரை வெளிக்காட்டோமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் அங்கே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ட்ரெவர் கிட்ட நான் உனக்கு முன்னாடி இந்த உண்மையை சொல்லியிருக்கணும், எனக்கு எப்படி இந்த பவர் கிடைச்சதுன்னு தெரில, பட் எனக்கு டோர்மேன் டேவிஸ்க்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருவோம்னு சொல்லி ஒரு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ட்ரெவருக்கு அது என்னன்னே புரியல. யார் பார்த்து டெமார் டோர்மேனு? அவனால் தான் இப்போதைக்கு சூப்பர் ஹீரோஸால் எந்த ஒரு படத்தையும் நடிக்க முடியல. எனக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா என்னுடைய கனவு ஆக்டிங்கிறது நாசமாக போயிடும். அப்படிலாம் எனக்கு இருக்கணும்னு நான் ஆசைப்படலை. என் வாழ்க்கையை நான் இன்னும் மெருகத்தை ட்ரை பண்ணுறேன், என் குடும்பத்துக்கு நான் வந்து நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்லி நம்ம ட்ரெவரை வந்து பார்த்தோன்னா இறக்க குணத்துக்குள்ளே தள்ளிட்டு வருங்க. ஸோ ட்ரெவர் அது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே எஸ்டி கார்டிலேருந்து உடச்சு தூக்கி போட்டு நமக்கு இனிமேல் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர அந்த சமயத்தில் தான் கரெக்டாக சைமனுக்கு ஒரு கால் வருது. அதன்படி வேன்காவாக்கோட அந்த படத்தில் சைமன் அண்ட் ட்ரெவர் 2 பேருமே கால் பேக் பண்ணப்பட்டிருக்காங்க. மொழிக்கு ஒரு ஃபைனல் ஷார்ட் லிஸ்ட்டுக்குள்ளே போயிருக்காங்க. வண்டர்மேன் அண்ட் பாண்டமியாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உண்மையாக பார்க்கும்போது ட்ரெவர் நம்ம சைமனை பிடிக்கிறதுக்காக தான் அங்கே வந்திருப்பாரு. பட் அவருடைய திறமைகளை காட்டி இப்போதைக்கு வேன்கோவாக் பற்றி ஒரு லெஜெண்டரி டேரக்டர் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் அவருக்கு கிடச்சிருக்கு. லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் அவனுக்கான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுமே கிடச்சிருக்கான். இவன் முக்கியமாக இவருடைய லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியமாகிற ஒரு டைலாமுக்குள்ளே ட்ரெவர் மாட்டியிருக்காரு. அதான் உண்மை. அதோட எபிசோட் 3 முடியுது. எபிசோட் 4 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். டெமார் டோர்மேன் டேவிஸ் அப்படிங்கிற ஒரு உண்மையான சூப்பர் ஹீரோ பேஸ் பண்ண ஒரு கதை. என்ன டைம்லன்னு தெரியல, பட் பல வருஷங்களுக்கு முன்னாடி டெமார் டேவிஸுங்கிற ஒருத்தர் வில்காக்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு நைட் கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டோர்மேனாக இருந்திருக்காரு. ஸோ அவங்களை எல்லாருமே செக் பண்ணி உள்ள வரதா அவருடைய வேலை. அந்த சமயத்தில் ஹாலிவுட் ஆக்டர் ஜாஷ் கேட் கூடயுமே அவருக்கு ஒரு நட்பு உருவாகி 2 பேருமே கிட்டத்தட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் கவனிக்கிற அளவுக்கு மாறி இருக்காங்க சொல்லலாம். முழு எபிசோடுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் காமிச்சிருப்பாங்க. காமிக் புக்லேயுமே டெமார் டேவிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, டோர்மேனாகவே இருக்காரு. அவருடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் டைமென்ஷன்லேருந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் டெக்னிக்கலாக அவர் மியூட்டன்ட், மாடிஃபை பண்ணப்பட்ட என்ஹான்ஸ்லாம் கிடையாது. பிறக்கும்போதே அவருக்கு இந்த பவர் இருக்கும். டார்க் டைமென்ஷன் கூட ட்ராப் இன் பண்ணுறது மூலியமா டோர்மேனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ண முடியும். மற்றவங்களை மட்டும் இல்லாமல் தன்னை தானே டெலிபோர்ட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி இவருக்கு இருக்கிறதாங்க செய்யுது. செத்துட்டு அப்புறம் ஏஞ்சல் ஆஃப் டெத்தாக மாறி இருப்பார். ஸோ பூமியில் சாப்பிட்றவங்க எல்லாரையுமே ஆஃப்டர் லைஃபுக்கு கூட்டு போகிற ஒரு வேலையை டெமெட் எடுத்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சிலியான பவர் தான், பட் அந்த எழுதப்பட்ட ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட அந்த விதத்தில் டோர்மேனுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக ஏஞ்சல் ஆஃப் டெத்தாக மாறினது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங். இவருக்கும் ஸ்பாட்டுக்கு என்னடா டிஃப்ரென்ஸ் இங்கே கேட்குறதுன்னு புரியுது. ஸ்பாட்டுமே டார்க் டைமென்ஷன் கூட கனெக்டான ஒரு கேரக்டர் தான், பட் டெமார்க்கு அவர் உடம்பே ஒரு போர்ட்டலாக ஆக்ட் ஆகுது. அந்த பக்கம் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிக்கான ஸ்பாட்ஸை யூஸ் பண்ணி மட்டும் போர்ட்டல்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் சின்ன ஒரு மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் 2 பேருமே டார்க் டைமென்ஷனல் கேரக்டர்ஸ் தான். பார்ட்டி முடிகிற அந்த சமயத்தில் டெமார் அவர் ஓனர் கூட பேசிட்டு அந்த குப்பையை போகிறதுக்காக வெளில போவார். கதவை திறந்து பார்ப்பாரு, திறக்க முடியாது. லைட்டாக ஜாம் ஆகியிருக்கும். கதவை அவரால் உடனே திறந்துருக்க முடியாது. இந்த ஒரு பிரச்சனையால் தான் அந்த இடம் ஃபயருக்குள்ளாகும் போது ஏகப்பட்ட பேர் ஒரு பக்கம் மாட்டிப்பாங்க. கதவு ஈஸியாக ஜாம் ஆகிடும். அதை லைட்டாக ஃபோர்ஷாடாக பண்ணியிருப்பாங்க. குப்பையை போடுற அந்த சமயத்தில் பக்கத்தில் இன்னொரு குப்பை வண்டி இருக்கு, ராக்ஸான் சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். அதுலேருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான கெமிக்கல் வழியை அது ஒரு வாய்டை வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. டெமார் அது என்னன்னு தெரியாமத்தோட அந்த வாய்ட் இவர் ஆக்கிரமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அகெயின் இது வந்து காமிக்கில் நடந்த விஷயமே கிடையாது. கம்ப்ளீட்டாக புதுசாக சீரிஸ்க்காக எழுதியிருக்காங்க. அண்ட் ராக்ஸான் கம்பெனி ஒரு பவர்ஃபுல்லான டெக் ஜெயன்ட்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் லோக்கி சீரிஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. உலகமே அழிகிற சுச்சுவேஷனில் கூட ராக்ஸான் மிக பெருசாக வளர்ந்துருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராக்ஸான் அயன்மேன் 1 ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்குது. இப்போ தெளிவாக அதை பற்றி இது வரைக்கும் எங்கேயுமே எம்சிக்குள்ள சொல்லலைன்னா டெமாருக்கு இப்போதைக்கு பவர்ஸ் கிடச்சிச்சு. அந்த பவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க எல்லாருமே அந்த பக்கம் மாட்டிப்பாங்க. கரெக்டாக லெமார் தன்னுடைய அந்த பவரை யூஸ் பண்ணி மற்றவங்க எல்லாருமே காப்பாற்றிடுவார். யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. பட் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே டெமரோட அந்த பவர்ஸ் இருக்க விஷயம் தெரிய வந்திருக்கும். எல்லாருமே அவனை டோர்மேன் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜாஷ் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நீ எதுக்கு என்னுடைய அந்த ப்ரைவேட் செக்யூரிட்டியாக வரக்கூடாது, என் கூடவே இருந்தானா நான் தேவையான இடங்களுக்கு அப்படி டக்குனு போயிட்டு வந்துடுவேன், உனக்கும் நிறைய சம்பளம் கிடைக்கும், என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்க உடனே டெமார் காசுக்காக அக்செப்ட் பண்ணி பாருங்கள். அப்போத்துலேருந்து நம்ம டெமார் ஜாஷோட ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டியாக சுற்றிட்டு இருப்பாரு. மற்ற கூட்டத்துலேருந்து காப்பாற்றுற ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சமயத்தில் தான் கேஷ் கிராப்ங்கிற ஒரு படத்தை ஜாஷ் கேட் எடுக்கிற மாதிரி தெரியுது. அதில் ஒரு சின்ன இடத்துல அவங்க ஸ்டக் ஆகி நிற்க அந்த இடத்த ஏன் நம்ம டெமாரை யூஸ் பண்ணி ஃபில்அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரையுமே நடிக்க கூப்பிட்டுருப்பாங்க. ஆரம்பத்தில் செக்யூரிட்டி கார்டாக இருந்தவன் இப்போதைக்கு நடிக்கவே வந்திருப்பான். அங்கே தான் இன்னொரு குட்டி ஈஸ்டேக். கேஷ் கிராப்பில் அவருடைய கேமியோ சீக்வன்ஸ் அப்போ டெமார் அவருடைய மாஸ்க்கை கழட்டு வரல. அந்த மாஸ்கில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் எக்ஸாக்டாக காமி புக்கில் நம்ம டோர்மேன் மாஸ்கில் இருந்த அதே சிம்பிள் தான். ஸோ காமி புக்குக்கு முடிஞ்ச அளவுக்கு சில இடங்களை பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக கொண்டு வர பார்த்துருக்காங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டெமார் மற்ற படங்களையுமே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. பெரிய கையாக மாறுறாரு. தான் வேலை செஞ்சால் அதே கிளப்புக்கு ரிட்டர்ன் ஆகி அங்கே ஆரம்பத்தில் அவரை பிடிக்காதுன்னு சொன்னால் அதே கேர்ள்ஸ் கூட ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாருங்க. ஐ மீன் லிட்டரலாக இந்த பொண்ணு தான் நீ என் டைப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. இப்போதைக்கு கையில் காசு வந்தோடனே ஜாலியாக கூத்தான போட்டுட்ருப்பான். என்னடா நடக்குதுங்க? கொஞ்சம் கொஞ்சமாக டெமார் பெரிய ஆளாக மாறிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் நிறைய தவறான முடிவுகளுமே எடுக்க ஆரம்பிக்கிறாரு. டோர்மேன்னு சொல்லி மற்றவங்க எல்லாருமே ஆரம்பத்தில் கொண்டாடின அதே கேரக்டர் இப்போதைக்கு போர் அடிச்சிட்டாங்க, இவன் கண்ணில் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக மாறுறாங்க. ஸோ டோர்மேன் செலிப்ரேட் பண்ண அவங்களே டிங் டாங்குன்னு சொல்லாதரா விருப்பம் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு மாறி இருக்காங்கன்னா இந்த பைபிளில் அந்த டிங் டாங்குங்கிற விஷயத்தை இந்த அளவுக்கு ஓவர் யூஸ் பண்ணியிருப்பான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் லைக் கையில் காசே இல்லாத சமயத்தில் கரெக்டாக ஜே கேட்
கேஷ் கிராப் 2 எடுக்கிறான்டா வந்து நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக இதை நம்ம யூஸ் பண்ணி எப்படியா திரும்ப பெரிய ஆகிடணும், மிஸ் பண்ணக்கூடாது ராச்செல்லாம் அப்படிங்கிற மாதிரி டெமார் ஃபோக்கஸ்டாக தான் இருப்பார். நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. பைபிளை குடிச்சிட்டு செட்டுக்கு நடிக்க வந்திருப்பார். அங்கே பக்கத்தில் உயரமாக இருந்தவன் ஒருத்தனை பார்த்து நீ தானே இன்க்ரெடிபிள் ஹல்கில் நடிச்சவன் அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பார். இது வரைக்குமே நிறைய பேருக்கு எம்சியூக்குள்ளே தான் இன்க்ரெடிபிள் ஹல்க் படம் வருதுங்கிறதே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அல்டிமேட்டான ஒரு சூப்பர் படம் அது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எங்கள் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வேர்ல்டு வார் ஹல்க் படம் வரப்போதோ, ஏன்னா இப்படி ஓப்பனாலாம் பேச மாட்டாங்களே, அதை வச்சு சொல்கிறேன். ஸோ டெமார் இப்போதைக்கு குடி போதையில் வந்து நடிக்க வந்திருப்பார். அது அவருடைய பவர் கொஞ்சம் வீக் ஆகியிருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நடிக்கிற அந்த கேப்பில் ஜாஷ் இந்த பக்கம் டெமாரை ஒரு டோரை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகணும். பட் முடியாமல் டெமரோட அந்த உடம்புக்குள்ளே போய் மாட்டிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டெமரோட அந்த உடம்பு டேரெக்டாக டார்க் டைமென்ஷன் கூட லீட் அப் பண்ணக்கூடியது. அவருடைய அந்த மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட கதவுகள் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல ஜாஷ் கேட் இப்போதைக்கு மாட்டிருக்க தான் செய்கிறாரு. ஆனால் எங்கே போனார் என்ன ஆனாருன்னு சொல்லி இது வரைக்கும் தெளிவாக தரலங்க. இந்த சீசன்லேயுமே எங்கேயுமே காமிக்கல. ஸோ ஜாஷ் கேட் எங்கே மாட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஃபியூச்சர் அவர் ஒரு கேமியோ இருக்குமான்னு சொல்லி உங்கள் தாசைகளை காமிப்படுங்க. இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் பவர்ஸை வச்சு அதை யூஸ் பண்ணி படம் எடுக்க ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே சுற்றி இருக்க பவர்லெஸ் ஹீரோஸை ரிஸ்க்கு உள்ளாக்கிறீங்க. அதனால் ஜாஷ் கேட் காணாமல் போனது ஒரு மிகப்பெரிய அசட் லாஸ் ஆகியிருக்கு. நாங்கள் டெமரை தொடர்ந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிஓடிசி டெமரை பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஃபியூச்சரில் நடக்கக்கூடாதுன்னு இந்த ஹாலிவுட் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்டுடியோஸும் ஒன்றா சேர்ந்து டெமார் மாதிரியான சூப்பர் ஹீரோஸ் யாருமே எங்களோட இந்த வேலையில் நடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் எந்த ஒரு சூப்பர் ஹீரோஸும் ஃபிலிம்ஸ் அண்ட் டிவிஸில் நடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கிளாஸுங்கிறது எழுதப்படுது. அந்த ஒரு விஷயத்தை செட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு வண்டர்மேன் ஃபோனை பார்த்துட்டு இருப்பாருங்க. ஆத்தி வச்சாம்பார் ஆப் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் வண்டர்மேன் அந்த செட்லேருந்து கடை போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஏஐ மாதிரி கிடையாது, சூப்பர் ஹீரோஸ் யாருமே படத்திலே நடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போதைக்கு டெமார் அந்த தற்கொலை பையனால் கிரியேட் ஆகிருக்கு. சான்ஸ் கச்சா யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு என்னென்ன பண்ணி வச்சுருக்கான் பார்த்தீங்களா. அண்ட் அதோட எபிசோட் 4 முடியுது. அப்படியே நம்ம எபிசோட் 5 கிட்ட வந்தோன்னா இப்போதைக்கு வண்டர்மேன் அண்ட் ட்ரெவர் 2 பேருமே என்ன மாதிரி வேன்கோவை கடந்த செட்டிங்கை அடுத்த ஒரு கால் பேக்கை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சைமன் கொஞ்சம் விரக்தியில் தான் இருப்பார். ஏன்னா அகைன் அம்மா கூட சண்டை போட்டு வந்திருக்காருல, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் ட்ரெவர் பாக்ஸ் பிரீத்திங்னா என்னங்கிறத சொல்லிக் கொடுப்பாரு. அது கொஞ்சம் சைமனை காம் டவுன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தங்களுடைய இந்த செலெக்ஷனை பற்றி அவங்க சந்தோஷப்பட்டு இருக்க அதே சமயத்தில் ட்ரெவரோட பாலிய ஸ்னேக் தான் இப்போதைக்கு சண்டைக்கு வந்திருப்பான். ஏதோ ஒரு பெரிய சம்பவம் செஞ்சு ட்ரெவர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பசங்களை ஏமாற்றிட்டு போயிருக்காரு. முட்டை சந்தில் வச்சு காசு குடிக்கிறா வாயில் கத்தி வச்சு சுத்தவா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் வண்டர்மேன் இப்படியே மாட்டிக்கிட்டா நமக்கு நாளைக்கு ஆடிஷனை ஒழுங்காக அட்டன் பண்ண முடியாது, எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இறங்கி தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுருவாரு. இந்த ஒரே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் தான் அந்த மொத்த சீசனில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி எனக்கு தோணுது. வேறு ஏதாவது வந்துச்சா என்ன? இல்லைல்ல. இந்த இடத்துல கொஞ்சமாக நம்ம அந்த வண்டர்மேனோட பவர் என்னங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அகெயின் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வேவ் ஃபார்மில் வெளியில் கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணி சுற்றி இருக்கவங்கள அடி பொழந்திருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக அந்த எனர்ஜியை தன்னுடைய அந்த ஷீல்டாவோ இல்லை ஒரு குட்டி ப்ரொஜெக்டாலாவோ வண்டர்மேன் யூஸ் பண்ணுறாரு. அது மற்றவங்களை அடி பொழக்கிற அதே சமயத்தில் வண்டர்மேன் தன்னுடைய பவர் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே வெளியில் இருந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தன் கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணிடுறான். இது மட்டும் போச்சு, என் சோழி முடிஞ்சிச்சு, ஆக்டிங் கேரியருக்கு பாய் பாய் சொல்லிட்ட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி இறங்கி இவங்க 2 பேருமே அந்த சின்ன பையனை தேடிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம அந்த ட்ரெவருக்கு ஏகப்பட்ட கால்ஸாக வந்துட்டுருக்கோம். சைமனுக்கு சின்னதாக சந்தேகமும் வர ஆரம்பிக்கும். இவங்க துரத்திட்டு இருக்க அந்த சமயத்தில் பார்னபி வண்டர்மேனை ஏமாற்றிட்டான், பிட்ரே பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருப்பாங்க. பார்னபி வண்டர்மேனோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாமல் துரோகம் பண்ணியிருப்பாரு. அதுதான் இங்கேயுமே நடந்திருக்கு. வண்டர்மேனோட ஃப்ரெண்டாக பார்னபியாக நடிக்கிற நம்ம ட்ரெவர் சைமனுக்கு துரோகம் பண்ணி தானே இருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை லைட்டாக அந்த ஸ்கிரிப்ட் மூலியமாகவே லீக் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல அந்த பைபிளை எதில் இருக்கிறத பார்த்தோன்னே உள்ளே போய் அந்த பார்ட்டி கிளப்பில் உனக்கு என்ன தாடா வேணும்னு சொல்லி கேட்டால் எனக்கு என் நண்பன் ஆட்டையை போட்டால் அந்த பைக் தான் வேணும், என் தேவைப்படக்கூடிய அந்த பைக்கை அந்த பைபிளையை 2 தட்டிட்டு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா பிரச்சனை ஸ்மூத்தாக சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா நாளைக்கு நீ பவர்ஸோட சண்டை போட்ட அந்த எல்லா விஷயங்களுமே யூடியூப்பில் அப்லோட் ஆகிடும் அப்படின்னு சொல்ல வேறு ஆப்ஷனே கிடையாமல் இப்போதைக்கு நைட்டு ஃபுல்லாக அலைஞ்சு திரிச்சு சைமன் அண்ட் ட்ரெவர் 2 பேருமே அந்த எஸ்டபன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மோலிக் சிட்டி அவுட் சைடுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படியாவது போலீஸ் மாதிரி நடித்து அந்த பைக்கை வாங்கிடலாங்கிற மாதிரி சைமன் பக்காவான ஒரு பிளானை போடுவார். பட் மேண்டிட்டனோட அந்த முகத்தை பார்த்தோன்னே நீ தானே அவன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக அவங்க கவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ அப் ஆகிடும். உள்ளே போய் பார்த்தா எஸ்டபன் ஒரு கேண்டி ஷாப்பை ரன் பண்ணிட்டு இருப்பாரு. பட் கிட்டத்தட்ட ஒரு ட்ரக் செல்லிங் மாதிரியான சீக்வன்ஸ் தான் அந்த ஒரு வைவ் தான் அங்கே கிரியேட் ஆகுது. அதை தான் சைமன் வில்லியம்ஸும் சொல்லுவார், நீ மட்டும் அந்த பைக்கை கொடுத்தனா அது ஸ்டோலன் பைக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ரக் நீங்கள் வித்துட்டில்ல அப்படிங்கிறதுமே சொல்லாமல் இருப்போம், இல்லைனா போட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பேச அந்த ட்ரக் கிடையாதுரா சமாய் அப்படின்னு சொல்லி டேஸ்ட்டுக்கு வேறு சாம்பிள் கொடுப்பாப்ல மனுஷன் நல்லவனா இருக்கான்ல, டோன்ட் புக் அ கவர் பை ஜட்ஜ் அப்படின்னு சும்மா சொன்னாங்க. இந்த சமயத்தில் தான் எஸ்டபனுக்கும் ஜெய்டனுக்கும் என்ன பிரச்சனை இருக்குங்கிற விஷயமே ட்ரெவர் மூலிமா தெரிய வரும். ஸோ ஒரு காலத்தில் இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்தா இந்த சமைங்கிற பிராண்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதிக காசு வேணும்னு சொல்லி எஸ்டபனியே ஆக்சுவலாக ஜெய்டன் ஏமாற்றிட்டு போயிருக்கான். இப்போ அவன் பைக்கை ஆட்டை போட ட்ரை பண்ணுறான், உங்களையுமே ஏமாத்திங்க கொண்டு வந்திருக்காங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக ஜெய்டனை ட்ரெவரை பிடிக்க வந்து அந்த அடியாட்கள் கன் பாயிண்டில் கூட்டு வந்துடுவாங்க. எதிர் வீட்டில் இருந்த அந்த கேரன் போலீஸை கூப்பிட இந்த சமயத்தில் போலீஸ் இந்த திருடங்க எஸ்டபன் வீட்டுக்குள்ளே மாட்டியிருக்கேன்
சைமன் வில்லியம்ஸ் அண்ட் ட்ரெவர் சொல்லி எல்லாருமே ஒன்றா மாட்டிப்பாங்க. அப்போ தான் ட்ரெவருக்கு கோப்ரோ மூலிமா டேரெக்டாக யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாதுங்கிற ஒரு உண்மையை தெரிய வந்திருக்கும். அந்த வகையில் கோப்ரோவில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜஸை டெலீட் பண்ணிவிட்டு சைமன் அண்ட் ட்ரெவர் தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டாக சைமனுக்கு ஜெனியல் கால் பண்ணி நாளைக்கு இருந்த ஆடிஷன் கால் பேக்குங்கிறது இன்றைக்கி நடக்க போதுரா, தூக்கம் எல்லாத்தையுமே ஓரம் கட்டி விட்டுட்டு டேட்டா ஆடிஷன் அட்டன் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக ஒரு கன்ஷாட்டுங்கிற ஸ்டார்ட் ஆகுது. போலீஸ் வர்சஸ் அந்த திருடங்க நடக்கிற அதே சமயத்தில் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படியோ நம்ம ட்ரெவர் அண்ட் சைமன் அங்கே எஸ்கேப் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என் போலீஸ் இவங்களை தேடி வரலன்னு சத்தியமாக தெரியல. பட் எனிவேஸ் டிரைவர் சீட்டில் ட்ரெவர் உட்காந்து இவங்க 2 பேருமே வேன்கோவாக்க நோக்கி போயிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெவர் இப்போதைக்கு சைமனோட அந்த வாழ்க்கை கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்காருங்கிற பற்றி சொல்ல வராங்களோ இருக்கலாம். அண்ட் அதோட எபிசோட் 5 முடியுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எபிசோட் 5 ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்பவே சில்லியான எபிசோட். ஆரம்பிச்சதும் முடிஞ்சதும் ஒரே இடத்துல இந்த மாதிரி தோணுச்சு. பட் அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங் ரொமான்ஸுக்கிறத சூப்பராக பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓரளவு இந்த சீசன் முழுக்கவே இந்த 2 கேரக்டர்ஸ் எப்படின்னா மாதிரி ஹர்ட்ஸை ஃபேஸ் பண்ணி அவங்களோட இந்த லைஃப்பில் சக்ஸஸ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதை அமைக்கப்பட்டிருக்கும். வில்லன்ஸே கிடையாதுங்க. அது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு, வித்தியாசமாக ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. எத்தனை பேர் வண்டமனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த சீசன் என்ன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட லிமி பற்றி நினைந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா